ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை 30 நிமிஷம் கிட்ட உட்காந்து சேவாவையும் பார்த்துட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வர்ற அஷ்டதல பாத பத்மாராதனை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாதத்தில் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ ஆல்மோஸ்ட் இந்த அஷ்டதல பாத பத்மாராதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் செலக்ட் ஆகிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. இனி செலக்ட் ஆக போகிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா அப்படின்னா என்ன, எப்படி செய்வாங்கங்கிறத பற்றி பார்த்துட்டு இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். பத்மத்தின் மேல் நின்ற கோலத்தில் பத்மாவதி தாயாரை மனதில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு 8 இதழ் கொண்ட தங்க பத்மம் 108ஆல் அஷ்டோத்தர நாமம் சொல்லி செய்கிற அர்ச்சன சேவா தான் இந்த அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. 8 இதழ் கொண்ட தங்க தாமரை, அந்த மாதிரி 108 தங்க தாமரைகள் ஒரு முஸ்லீம் பக்தர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதில் பெருமாளுக்கு அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனை செய்வாங்க செவ்வாய்க்கிழமை. அதுதான் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம இந்த சேவாவை பார்க்கலான்னா 30 நிமிஷம் நம்ம உட்காந்து பார்க்கலாம். எந்த இடத்துல உட்காந்து நம்மளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சேவாவில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆன்லைன் லக்கி டிப்பில் மட்டும்தான் இது கொடுக்குறாங்க, ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஓப்பன் பண்ணுறப்போ சுப்ரபாதம் தோமாலா அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. 1250 ரூபாய் ஒரு டிக்கெட். அது 2 பேருக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யுது அப்படின்னா 2500 பே பண்ணணும். ஸோ ஒரு டிக்கெட் 1250 ரூபாய். எப்போ இந்த சேவா செய்வாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 மணி போல் செய்துட்டு இருந்தாங்க. ஸோ 7:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் வீக்ஸில் காலையில் 6 மணிக்கு செய்கிறாங்க. ஜென்ரலாக காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார அப்பப்போ மாற்றிக்கிறாங்க டைமிங்ஸ். பட் டியூஸ்டேயில் செய்கிறாங்க இந்த அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. ஆன்லைன் லக்கி டிப்பில் தவிர வேறு என்னென்ன வழிகளில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, டிடிடி போர்ட் மெம்பர்ஸோட லெட்டர் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைனா ஹையர் லெவல் ரெக்கமெண்டேஷன், கவர்னர், சிஎம், பிஎம் அந்த மாதிரி லெட்டர் இருந்தால் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பொது பக்தர்களுக்கு ஆன்லைன் லக்கி டிப் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. ஒரு டிக்கெட் 1250 ரூபாய். ஒவ்வொரு மாதமும் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நானும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் இது மாறுது, சேம் டைம்லேயே இது பண்ணுறது கிடையாது. நீங்கள் சுப்ரபாதம் போனீங்கன்னா 3 மணிக்கு சுப்ரபாதம் செய்வாங்க. அது கூட சில விசேஷமான நாட்களில் 2 மணிக்கே செய்திருவாங்க. அந்த மாதிரி இதோட ரிப்போர்ட்டிங் டைம் உங்களோட புக் பண்ண அந்த தரிசன டிக்கெட்டில் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும். ஏன்னா ஆர்டர் வைஸில் தான் இதில் உட்கார வைப்பாங்க. முன்னாடி போயிட்டோம் அதனால நம்மளை முன்னாடி உட்கார வைப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம்லேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும். ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆதார்லாம் காமிச்சிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுட்டு அலோவ் பண்ணுவாங்க. கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ஸ் ஷர்ட் பனியன் எடுத்துடணும். மேல் துண்டு போட்டுக்கலாம். சாரீ கட்டிக்கலாம் லேடிஸ். சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போட்டிருக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இந்த சேவாவில் அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஆஸ் பர் ரூல்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டில் போட்டிருக்காங்க. பட் நேரில் ஒரு சிலர் அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள், மேபி பின்னாடி வேணால் உட்கார வைப்பாங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போயே தான் ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தோமாலா சேவாவில் செலக்ட் ஆயிருந்தாங்க. அப்போது இம்மிடியட்டாக மெயில் போட்டு கேட்டிருந்தாங்க, என்னால் உட்காந்து அந்த சேவாவை பார்க்க முடியாது, எனக்கு காலில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருந்தேன். பயோமெட்ரிக் கேட்டுகிட்ட போய் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மட்டும் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃபோட செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்க ஒய்ஃபை க்யூ வழியாக தான் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிரதரை மட்டும் பயோமெட்ரிக் கேட் வழியாக போகலாம் அப்படின்ட்டாங்க. பட் இவங்க ஒய்ஃப் கூடயே போகணுங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் க்யூ லைனில் தான் போனாங்க. உட்கார வைக்கிறப்போ இவங்களால நிற்க முடியாது, உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொன்னதுனால சயன மண்டபம், அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கிட்ட 2 சைட் கார்னர்லேயும் இடம் இருக்கும் நிற்கிறதுக்கு. அங்கே போய் நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவ்வளோ பெரிய மெயில் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் நமக்கு முடியலங்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது இருந்தால் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் மகாத்வாரம் உள்ள நுழைஞ்சு கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லேடிஸ் இந்த டிக்கெட்டில் செலக்ட் ஆயிருந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. ஜென்ஸ் இந்த டிக்கெட்டில் செலக்ட் ஆயிருந்தால் ஒரு உத்தரியம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஜென்ஸை ஷர்ட் அண்ட் பனியன் கழட்ட சொல்லிட்டு கல்யாண மண்டபம் நடக்கிற இடத்துல போய் உட்கார சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற நேம் லிஸ்ட், நம்ம செலக்ட் ஆகிருக்கிறப்போ எந்த ஆர்டரை நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோமோ அதே லிஸ்ட்டில் அவங்க ஒரு நேம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அவங்க பேர் கூப்பிட அந்த ஆர்டர் வைஸில் உட்கார வைப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் போய் முன்னாடி உட்காருவாங்க அப்படின்னா ப்ரோட்டோகால் விஐபிஸ், ஆக்சுவல் விஐபிஸே யார் வராங்களோ அவங்க போய் உட்காருவாங்க கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற சயன மண்டபத்தில். அதுக்கடுத்து ரெக்கமெண்டேஷன் மூலமாக செலக்ட் ஆகிருப்பாங்கல்ல அவங்க உட்காருவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஆன்லைன் டிப்பில் செலக்ட் ஆனவங்க உட்காருவாங்க. ஆல்மோஸ்ட் ராமர் மேடையில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது
பெருமாள் இருக்கிற கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னாடி சயன மண்டபம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ராமர் மேடையில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 30 நிமிஷம் நல்லா கிளியராக பார்க்கலாம் பெருமாளை. என்ன செய்வாங்க அப்படின்னா, சயன மண்டபத்தில் 108 அஷ்டோத்திரம் விண்ணப்பிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க சொல்ல இப்போ ஒரு அஷ்டோத்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தங்க தாமரை எடுத்து பெருமாள் திருப்பாதத்தில் வைப்பாங்க. அடுத்த அஷ்டோத்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த தங்க தாமரை எடுத்து திருப்பாதத்தில் வைக்கிறாங்க. இது 108 முறை செய்வாங்க. ஸோ பெருமாளோட திருநாமம் 108 முறை சொல்ல பெருமாள் பாதத்துக்கிட்ட உட்காந்துருக்கிற அர்ச்சகர் இந்த தங்க தாமரை மலரை ஒன்று சுவாமியோட பாதத்துக்கிட்ட வைப்பார். ஃபுல்லாக இந்த அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மகாதீபம் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா தீபார்த்தனை செய்வாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட போய் சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரலாம். ஸோ 30 நிமிஷம் இந்த சேவை உட்காந்து பார்த்துட்டதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குலசேகரன் படி வரைக்கும் போய் பெருமாளை பார்க்குறப்போ திருப்பாதத்தில் வச்சுருக்கிறத தங்க தாமரை மலரையும் சேர்த்து பெருமாளையும் கிட்ட பார்த்துட்டு நம்ம வெளியில் வரலாம். சடாரி கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் கோயில் உள்ளே கொடுப்பாங்க. லேடிஸ் நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு உத்தரியம் கொடுக்குறாங்க. லட்டு கவுண்டரில் லட்டு கொடுப்பாங்க. இந்த டைமை ஒட்டி நம்ம போகிறப்போ லட்டு கவுண்டரில் வடை அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை பே பண்ணி தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அஷ்டதல பாத பத்மாராதன சேவா. ஆன்லைன் லக்கி டிப்பில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் இதை அட்டன் பண்ணலை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு சேவா இது ஒன்று தான் இப்போ பெண்டிங் இருக்குது. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் போயிட்டு வந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அஷ்டதல பாத பத்மாராதனா 1250 ரூபாய். ஆன்லைன் லக்கி டிப்பில் மட்டும்தான் பொது பக்தர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். செவ்வாய்க்கிழமை நடத்துறது இந்த சேவா. பெருமாளுக்கு 30 நிமிஷம் நம்ம உட்காந்து கிட்ட பார்க்கலாம். லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த சேவை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ நேரம் கிட்ட உட்காந்து பெருமாளை பார்க்குறதுக்கு 100 டிக்கெட்ஸ் போல் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இதோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதம் என்ட்ரி இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சுபதம் என்ட்ரி வழியாக தான் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்டாக போனவங்க அந்த சுபதம் என்ட்ரியும் தாண்டி படி ஏறி ரைட் சைடில் திரும்பினோம்னா 300 தரிசன க்யூக்கு போவோம். அதுக்கு முன்னாடியே வைகுண்டம் Q1ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி இருக்கும். பெருசாக பெருமாள் தாயார் படம் போட்டிருக்கும். அதன் வழியாக போய் இந்த சேவை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. எக்ஸாக்டாக நம்ம அந்த 300 தரிசன க்யூக்கு போகிறப்போ சுபதம் என்ட்ரி வழியாக லெஃப்ட் சைடில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏடிஎம் இருக்கும், ஆர்ஜிதம் ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ட்ரி வழியாக போயிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் மேல்சாத்து வஸ்திரம்லேருந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ திருப்பதி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.